Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. புதுச்சேரியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதால் ஆத்திரமடைந்த அவரது ஆதரவாளர்கள் கந்தப்பமுத்தரையார் வீதியில் உள்ள புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் கேட்கலாம். சரத்குமார், வணக்கம். எதற்காக அவருக்கு இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருப்பதாக தெரிகின்றது? மேலும் இது தொடர்பாக அவருடைய ஆதரவாளர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க சரத்குமார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி தொகுதி பங்கீடு முழுமையாக அடையாத நிலையில் இரு கட்சிகளையும் சேர்ந்தவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். சில தொகுதிகளுக்கு இரு கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு உரிமை கோருவதால் முடிவெடுக்க முடியாத சூழல் நிலவி வருகிறது. குறிப்பாக காலாப்பட்டு, நெல்லித்தோப்பு இரு கட்சிகளும் விட்டுக் கொடுக்க சம்மதிக்கவில்லை. அதே மாதிரி புதுச்சேரியில் தொகுதிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று கடைசி நாள் என்பதால் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, திமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்வார் என்ற எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்கீகரிக்கப்பட்ட வேட்பாளருக்கான ஏ மற்றும் பி ஃபார்ம் படிவங்களை வழங்கவில்லை. இதனால் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனை கண்டிக்கும் வகையில் நாராயணசாமி ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் வீட்டின் முன்பு நியாயம்தான் என்ற கோஷம் எழுப்பி வருகின்றனர். காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் மற்றும் முன்னாள் முதலமைச்சருக்கு சீட்டு வழங்காத வைத்திலிங்கத்துக்கு தலைவர் பதவி எதற்கு என கூறி கோஷங்களை எழுப்பினார்கள். மேலும் காங்கிரஸ் இடம் கிடைக்காத மங்களம் தொகுதி ரகுவதி மற்றும் தனது ஆர்வலர் அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். தொடர்ந்து பல தொகுதிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் வீட்டை முற்றுகையிட்டு வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. காயத்ரி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரத்குமார்.